வந்துட்டு பண்ணிட்டேன் உங்க அம்மால டான்ஸ்னா தாண்டி டான்ஸ் உங்க அம்மால கீ கீ கேட்டா எத்தனை முறை உங்க அம்மால ஓ இதெல்லாம் புது மாடல் இப்ப டென்த்ல போயிடுது என்னடே 2024 எவனா சண்டை வந்தாலும் போட மாட்டாங்க கேக்குது அடபுடானே கேக்குது எடுத்து எங்க அம்மால என்னடா புது மாடல் போயிடுது இப்ப யாரு உங்க அம்மால நீ யாரு புது டென்த் மாதிரி என்ன டென்த் டேய் டென்த் என்ன உங்க அம்மா இருக்கிற உங்க அப்பா இருக்கட்டா இசுமோ சும்மா தான் வெறுப்பா உட்கார்ந்து இசுமோ நான் சொன்னா அவன் ஏதோ குத்தி வச்சு இசுமோ பாரு தேவையில்ல அதெல்லாம் பேச என்ன பேசுறா ஏய் அண்ணா கலி காத்து அதான் லோக்கல்ல இருந்து வரீங்கறாங்களே ஆமா என்ன நீ அப்ப லோக்கல்ல இருக்கனே ஏய் அண்டா அண்ணா கல்பு காத்து வேணாண்டா என்ன வேணாண்டா பாக்கதா பொம்பளை உம்மால பச்சை பொறுக்கு ஏன் காஞ்சா பொறுக்கு மச்சான் ஏற மாட்ட பொறுக்கு உன் காய்மா போச்சு யார கை தட்டினது எனக்கு தெரியுமே யார் தட்டினாங்க எது தட்டினாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் கை கீரும் தட்டினாங்க நீ தட்டினா எப்படி தட்டுன்னு எனக்கு தெரியும் தெரியுமா நம்ம நாடோடிலாம் இந்த வேலை ஆமா இவ அப்படியே வீட்லயே உட்காந்துறா இவன நான் தெருவு ஓட்டிட்டு நான் நாய் ஓட்டி ஓடி அப்பால சரி யார் பச்சை பாத்ரூம் உட்காந்து யார் கூப்பிடுவாங்க யாருக்கு காத்து பேச்சு பேசுறான் பாருங்க என்ன தேவையில்லை தேவையில்லை என்னடி பாச்சு ஐயா கல்வி காத்து என்ன பேசுறேன் நாட்டிக்காரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு என்னடி ரெஸ்பெக்ட் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் நான் சும்மா ஆறா வாங்கலாம் உத்தமா வெடிங்க அது போ என்ன வெடிங்க வரும் என் மாவேடி பாத்துட்டு போடா ஆட்டோ பாமே பாத்துட்டேன் நீ ஆட்டோ பாம் தான் பாத்துப்ப ராக்கெட் பாத்துட்டு ஓடியா பாரு ஐயோ பத்து வருஷம் ஓடு அப்படியே நான் விட மாட்டேன் என் தம்பி விடுவான் ராக்கெட் மோசமான பையன் ஐயா நான் வரேங்க இன்னொரு முறை வாய்ப்பு இல்ல தேங்காய் பூவை தரும் போ ஒரு பூ உங்களுக்கு போதும் போடி ஐயோ பணங்கானோ இது என்ன சொல்றா பணம் வெச்சே இது வச்சு பணமா அங்கதான் இது வச்சு பணமா ஆமா காமா மாறி விட்டது 2024 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் அது பாத்ரூம் போயிடும் வரும் பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போயிடும் வரும் பாத்ரூம் போறேன்னா கால் முக்கியம் இல்ல அப்ப வேற என்ன பாத்ரூம் எடுத்து போமா அந்த வாட்ல யார்கிட்ட காண்டிட்டா அவர் வராதான்னா எவ்வளவு நாள் தான் அடிக்கி நிப்பார் போய் வருவாரு சுகந்தரம் வாங்கி தானா வெள்ளக்காரங்கிட்ட இருந்து சாப்பாடு கிடையாதுடா தூக்கம் கிடையாது எத்தனை நாள் நான் தான் போய்கிட்டு தெரியுமாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்தனே அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நாயுதுனாடா ஏன்டா ரூபா நோட்ல என் போட்டா போட்டீங்க எதுடா போட்டீங்க என்ன போட்டு அசிக்கு பாத்துறீங்கடா எனக்கு ஓயின் சாப்ல கராத்துறான்டா அவன் தூது விசிறு கராத்தான் நான் சரக்கு அடிக்கிறாளாடா டேய் ஏன்டா அந்த தூய்மை போறீங்க அதுவாது பரவாயில்ல என்ன தூய்மை கோயில் உண்டியில போறீங்க காது வராம இருங்க அதுவாது பரவாயில்லடா சகிச்சுக்கிறேன் ஆனா அந்த பொம்பளைலாம் தூக்கி இங்க வச்சுக்கிறேன் நோட்டு செல்லல கீஞ்சி போச்சு யாருப்பா தாத்தா ஆமா யார நோட்டு செல்லல கீஞ்சி அதான் ஜம் ஆஜால நோட்டு கீஞ்சி போச்சு கீஞ்சி போச்சு நல்லா ஓட்டியே கம்பி கட்டற கதலாம் கம்பி கட்டனா டேங்க் கட்டணும் ஐயா இவன் தான் எடுத்துறான் கண்டுபிடிச்சிடா அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் பாக்கும்போது தெரியுது அவனா அப்பா இவ கண்டுபிடிச்சிக்கிறா இவ சிஏடி சவுந்தரா சவால சங்கா நிறைய பண்றான் இந்தாடி அம்மா ஏன்டா இந்த வேலை ஏன்டா இந்த திக்கு வேலை ஐயா நான் போய் அன்னைக்கே ஒரு கோட்டர் வரும்னு பார்த்து போச்சு போனுமா சும்மாலாம் கொடுக்க மாட்டேன் நான் கேட்கிறேன் பதில் சொன்னா தருவேன் ஆமா பின்னாடி தான் வேலை கேட்கறதுக்காவது பதில் சொல்லுவா கேள்வி நீங்களே எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்புகிறேன் நான் இப்ப எழுப்புகிறேன் முடியல நீ எழுப்பு கேள்வி கேள்வி கேளுங்கள் ஒரு சைக்கிள்ல நீ எத்தனை பேர் ஏத்துமா சைக்கிள்னா விதிவண்டி வந்தேன்டா பால்காரே ஏன் தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க தெரியுமா அந்த பால் கட்டியோட காசு குடின்னு வச்சுக்கான பால் நோய் வரும் தெரியுமா அதுக்குதான் தண்ணி ஊத்துறாங்க முன் பாதுகாப்பு தெரிஞ்சுக்கோ சரி எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது ஆமாம்மா எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு சரி ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துமோ சைக்கிள்ல 3 பேர் ஏத்து நான் உன் சாமாத்தி 3 பேர் ஏத்துவேன்
அதே பைக்ல 10 பேர் ஏத்துவோம் 5 பேர் ஏத்துவோம் அவன் சாமாத்தியம். ஆனா அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்துமா உமா 19 பேர் ஏத்துவோம் ஒரு சைக்கிள். சத்தியமா உமா உட்டன் ஏத்துமால போய் உட்டன் யாரு உமால அது நீ சொல்லு. என்னையா எதுக்கு தாய் சொல்ல கூடாது. நான் ஒரு தெய்வம் உமால உட்டன் தான் சொல்லுவேன். எல்லா தாயும் ஒரு தெய்வத்துக்கு சமமா மதிக்கிறேன். அப்பா நீ ஆமா அப்ப நான் அவசரம் பண்றேன் எங்க அம்மாளுக்கா ஏண்டா டாபரே என்னடா தேடியா நீ டாபர் நீ விடு சரி ஓகே நீ விடு ஆனா இனிமே எவன் டாபர்னு சொன்னால உன்னதான் நான் தேடியா சொல்லுவேன் எவனா சொன்னா யாரா சொல்லுவான் நீ தான் கலப்புந்து தேடியா யாரிங்க வந்தனா டவுஸ் இல்லாம அவுட் அடிச்சுவேன் வீடியோ போடுங்க ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துமா சைக்கிள்ல நான் சொல்லிட்டேன் நீ 19 பேர் ஏத்து பண்றீங்க ஆமா ஆமா ஒரு பொசிஷன் நல்லா பொறுந்துற கரெக்ட்டா சொல்ற மாதிரி ஒரு சைக்கிள்ல நான் எத்தனை 19 பேர் ஏத்துவேன் தெரியுமா ஏய் அப்படிலாம் ஏத்த முடியாது சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் கணக்கு கரெக்ட்டா இருக்கணும் குட்டி அதான் கரெக்ட்டா யாரு ஐயோ இப்ப சைக்கிள் இருக்குதா ஆமா சைக்கிள் ரொம்ப வாங்க போகுது ஐயோ நீ தான் வந்து தடுத்து நிறுத்தப்பா அவனுக்கு என்ன புரியுது ஐயோ சைக்கிள் நின்னுங்கடா மெரிக்கல்டா ஐயோ நல்லா நடிக்கிறியா நல்லா நடிக்குடா ஆனா தான் சிவாஜி சேர்த்துட்டாரு இப்ப சைக்கிள் இங்க இருக்குது ஆமா நீ ஏன் அவளை நடிக்கிறேன்னா நான் பாத்தியா அதான் பார்த்தேன் பின்வில்ல தான் காத்துக்குதான்னு பாப்பேன் நான் பின்வில்ல காத்துக்குதான்னு சரி பரவாயில்ல வீட பிடிக்கிறது பார்க்காத அப்ப இவ்வளவு பேர் சைக்கிளுக்கு நின்றுங்க உங்களோட பேர்ல காணும் சீட்டுங்க உக்காந்து கணக்கு ஒழுங்கா சொல்லு சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் நீ ஒண்ணு உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் இப்ப யாத்திரம் பாரு 18 பேர் முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 9 என்ன ஒரு சேட்டா 9 எத்தனை பேர் ஏத்தணும் ஐயோ யாரு பாரு ஸ்கூல்ல வாத்தியார் வந்து சொல்றாரு 8க்கு அப்புறம் 9 கோயிலுக்கு வந்தா நவகர் 9 வெச்சிக்கறாங்க 8 வெச்சிக்கறாங்க என்ன நான் சொல்லி கொடுத்துட்டேன் யாரு அது சொல்லி கொடுத்து சரி பரவாயில்ல விடு இதாவது கேட்ட தப்பா நினைக்கிறீ சரி 100 கோடி எத்தின் சைப்பு எனக்கு தெரியாது 100 கோடி தெரியாது எத்தின் சைப்பு தெரியாது சைப்பு வா 8 கோடி எத்தின் சைப்பு 9 சைப்பு எத்தினி 9 எத்தினி ஏய் 100 கோடிக்கு தான் கேட்டேன் கிளாப் பண்ணாதீங்க அதுக்கெல்லாம் கத்துங்க நீங்க இன்னொரு முறை அந்த மாதிரி ஏய் நீ கணக்கு சரியா சொல்றியே 100 கோடி எத்தின் சைப்புப்பா 9 எதுமா அந்த மாதிரி இன்னொரு முறை சொன்னா உங்க அம்மால சத்தியமா கேஸ் போடுவேன் போடு சந்தோஷமா ஏத்துக்கறேன் ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போட்டா அந்த கேஸ் அது எப்படிங்கற போறேன் நான் கிளம்பறேன் நான் பணம் மாத்திட்டேன் பாத்துட்டு பாவி ஐயோ போச்சு எவ்வளோ கெஞ்சி வாங்கல அந்த முந்தால இருந்து எடுத்து சொல்லலாம் எடுமாட்றனே சிரிச்சு கிளம்பறா சிரிச்சு ஐயோ நெஞ்சம் மறப்பதில்லை பாருங்க ஐயா அன்பு சார் உலக பிரதி மக்களுக்கு அரச குல வேந்தர்களுக்கு மன்னர் மைண்ட் அரசியல் அதிகாரிகளுக்கு இந்த முப்படை விழாவை காண வந்து அனைத்து அன்பு எங்கள் முதற்க நன்றி வணக்கம் மிக்க சொல்லிட்டாரு தெரியல இசையால் பல மயங்க வைத்த ஆளவாசை பாராட்டி இந்த முத்தார பாவி கண்டு பிசினா இசையால் பல மயங்க வைத்த சக்தி படைத்த இந்த முத்தார் ரமணம் இருந்தாலும் அவரும் இது யாருடைய முத்தாரப்பா தாய் வந்து விட்டாலே மணிமேகலை அவளுடைய முத்தார் என்னப்பா இது என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டியக்காரிக்கு கொடுக்குறீங்களே இருக்கட்டு விடுமா நாட்டியக்காரி தான் சொல்லணும் நாட்டியக்காரி தான் நாட்டுக்கிறாங்க அத முதல்ல தெரிஞ்சுங்க ஐயா இது விலை உயர்ந்ததா விலை மதிக்க முடியாது ஆமா உங்களுக்கு இதெல்லாம் எங்க தான் கிடைக்குது இது விலை மதிக்க முடியாதது இது எங்கயுமே வாங்க முடியாது இது ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும் எங்க செய்யார் மீனாட்சி ஸ்டோர்ல தான் கிடைக்கும் எவ்வளவு 30 ரூபாய் நீ
வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அப்ப எவ்வளவு நீ ஓ சொல்ல போ. அப்ப எவ்வளவு டேய் இதன் விலை 30 ரூபாய். பாஜா 30 லட்சம் இது. மாஜி டம்பர் எனது மனைவி முத்தாள். சரி அம்மா, உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அச்சிட்டாமா ரூம் போட்டாமா ரூம் வாய் போடு. அச்சம்மா ரப்பா கைட்டு ஊத்திட்டு பாத்தா அவங்கள எதுக்கு அரண்மனையில தங்க வைக்கிறீங்க? அலக்கறோம் இது வந்தார வாழ வைத்த நாடு. வாய் வெய் விரட்டி அடித்து வழக்கமல்ல. இவள் இசையால் பலர் மயங்க கட்டு படைக்கிறார். நாங்க நினைச்சு நம்ம நாட்டில் இருக்கட்டும். அப்பா பாக்குறவங்க நம்ம யாரா தவறா பேசுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அரண்மனை தங்க வச்சுனாக்கா நீ தவறா வேணுனாக்கா பணத்தை கொடுத்து நம்ம யாரையாவது கூட்டிட்டு வரலாம்ப்பா. நீ தவறா நினைக்காருன்னா சரி. அவன் தவறா நினைக்கிறான். நான் தவறா நினைக்கிறேன். சின்ன சிறிய ஒரு கனவு போறாரு. நீ உடம்புல போய் கேடு வேற அவளை அடிச்சிருப்பா. போயிட்டு வா. உனக்கு அனுபவம் போதாது போயிட்டு வா. அவ்வளவுதான் போதாது உனக்கு போ ஐயா ரொம்ப நன்றிங்க. எங்கேயோ போறோம். உனக்கு அரண்மனை பின்னாடி அந்தரங்க அழகுது போய் தங்கி அப்பப்போ வருவார் ஐயா நான் எங்கேயோ போற போக்கு இருந்தேன். எனக்கு ரூம் கொடுக்குறீங்க. ஆமா ஆமா ஆனா ஒண்ணு என்னம்மா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. ஓ உனக்கு இல்லாத்தினா கேளுமா எல்லாத்தையும் செய்ய போட்டு நானு போட்டு அவரு என்னன்னா சொல்லுமா ரூம் எனக்கு எந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. மூணு தெரியுமா கேளுமா எல்லா தாலி எத்தனாய எப்படியா எப்படியாவா இந்த பக்கம் யாரோ சொன்னாங்க நிஜமாக சொல்றேன். இவங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. இவங்கிட்ட பேசுறதுக்கு இதெல்லாம் வாய் ஏன் புளிமன் சப்பிட்டே சோதனை. இல்ல எலுமிச்சுமா நக்கிட்டு எனக்கு எந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபிள். ஓ உனக்கு இல்லாத தெரியுமா கேளு என்ன ரூம் தெரியுமா? கேளு. இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபிள். ரெஸ்ட்ரூம்னா பாத்ரூம் பாத்ரூம் மோ இந்தியன் பாத்ரூம் பளிக்கல் போட்டு வச்சு அருமாக்குது அங்கே சாப்பிடலாம் அங்கே போலாம் அங்கே பார்த்து தூங்கலாம் அவ்வளோ அருமையா இருக்கும் இண்டியன் வேண்டாம். ஏன் எனக்கு வெஸ்டர்ன் தான் முட்டி வேணும். வலிக்குதா ஆமா. அப்படி உட்கார முடியாது இப்படியே உட்காந்தே போகணும் உனக்கு அதை விட வச்சு நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் வந்துக்குது நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன் நீ போ முட்டி போட்டு உட்கார வேணா அப்படியே உட்கார வேணா முக்க கூட தேவையில்ல நீ உள்ள போன ஒரு பைப் ஒன்று வரும் அதை வச்சு நான் காத்து மூலி கலந்து அதுக்கு முன்னே ஒண்ணு புதுசா வந்துச்சு இதுக்கு முன்னே என்னன்னு கேளு காஞ்சிபுரத்துல பானிபூரி விற்கிறான் அவன் போன வச்சு பானிபூரி கையில் கொடுத்துறான் அதை போய் எதிர்க்கு ஒரு பைப் மேலே இருக்குது வச்சுனா கரெக்டா அது ஊத்திட்டு நிக்குது போயெல்லாம் திருப்பி வந்து அதே ஊத்திட்டு நிக்குதுமா அதை வச்சுதான் இந்த கண்டுபிடிச்சுக்கிறோம் கேக்குறேன். கொஞ்சமாச்சு நாகரிகமா பேசுறியா? யாரு எவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர் எல்லாம் இருக்காங்க. உன்னை போன்றோர் இருக்கிற அப்படி யாரும் வரல. இல்லனா விடு என்ன வார்த்தை பேசணும் ஏது வார்த்தை பேசணும்ன்ற அறிவில்ல. இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா எப்பவுமே எவனும் ஆட்டாட்டை வந்தா உடனே தண்ணி கொடுக்காதீங்க ஏற்கனவே ஆட்சின்னு இது ஆட்சின்னு கூடும் நீங்க பேன் போட்டு விடுவோம் அப்படிலாம் வெளியே பார்த்துக்கிறா குட்டி ஆச்சு வச்சிருக்கோம் சுத்தி அவனை சாவடிக்காது சுத்தின்னா பார்த்து சேர்த்து போறான் அவன் நமக்கு இன்னும் பாய் போய் தேவையில்ல போடா இல்ல நான் கேக்குறேன். நான் ஒழுக்கணும் உனக்கு நான் நெஞ்சு வலிக்குது. உன் பகச்சேரியில் நான் தானே கேட்கிறேன் என்னதான் வரலாம் உனக்கு இதுக்கப்புறம் நெஞ்சு வலிக்காதுடா. ஐயா இன்னொரு தடவை வாய். பாபா பின்னாடி பாத்துக்கினே போ இது ஷேராட்டோ மாரி ஷேராட்டோ ஏதோ மாதிரி இருக்குது யார் 2 பேர் உட்காந்து வந்து போறான் இவ்வளவு நீட்டி ஏமா இது போய் அசிங்கமா இல்ல வேணாமா போ சொல்லி நான் சொல்ற மாதிரி செய் ஆச்சரிக்கிட்டு போ அது பணம் அது நீ கவுண்ட் பத்துன்னு வச்சுக்க அப்படியே சேர்த்து கேத்துருவோம் ஐயா ரொம்ப நன்றிங்க நான் வரேங்க. அது வந்து எல்லாரும் கொஞ்சம் ஏமாந்தா போதும் எல்லாரும் சேர்த்து விடுவாங்க உஷாராரிங்க கூட மன்னா உன்னுடைய நாட்டிற்கு வந்து கண்ணுக்கும் செவிக்கு நல்ல விருந்து கிடைத்தது. அது மட்டுமல்ல நானோ சின்னஞ்சிறியவன். என்னுடைய தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை இப்படித்தான் ஆள வேண்டும் என்ற அனுபவம் இல்லை. அதனால் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், உலக அனுபவங்களை கற்று வர வேண்டும். அது மட்டுமல்ல என்னுடைய நாட்டுக்கு சேர வேண்டிய வரி கூட தேவையில்லை. நம் நாட்டை ஒன்றாக்கிக் கொள்வோம். மகிழ்ச்சியோடு செல்லலாமா? கண்ணுக்கும் செவிக்கும் விருந்தளித்து வைக்கிறேன். கடைசி காலம் இன்றோடு எங்கிருந்தாலும் நல்லபடியா வாழ வேண்டும் என்று
இந்த ஒப்புரவிழாவை நடக்கும் என்று கடமையை வந்த விருந்திற்கு உண்ண உணவு உடுக்க உணவு இருக்க அனைத்து ஏற்பாடு சீக்கிரம் பார்த்து இனிமே தான் ஒவ்வொரு கையை நவுத்தணும். அரண்மனையில் சாருமதி அது அவளுக்கு உறுதுணையாக என்ன செய்யணும் சொல்லு.